ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்கை டெக் அட்வைஸ். நான் உங்கள் மாதேஷ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவோட தம்ப்நெயிலை நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது. வாட்ஸ்அப், ஷேர் ஷாட், இன்ஸ்டாகிராம் இது மாதிரி சோசியல் மீடியாஸில் ஆடியோ விஷுவலேஷன்ஸ் வீடியோஸ் நிறைய பேர் போட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உபயோகமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் சிம்பலும் கிளிக் பண்ணிட்டா நம்ம அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும். இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கூகுள் ப்ளே ஸ்டோரோட லிங்க்கும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறப்போ இந்த அப்ளிகேஷனோட ஃபுல் ஃபீச்சரை உங்களால் யூஸ் பண்ண முடியாது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் இம்போர்ட் பண்ணுற ஒரு ஆடியோ கிளிப்பிங்கை 30 செகண்ட்ஸுக்கு மேலே வீடியோ கிளிப்பிங்காக அவுட்புட் எடுக்க முடியாது. கிராக்டு வெர்ஷன் ஆப் லிங்க்கும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்போ இந்த அப்ளிகேஷனோட ஃபுல் ஃபீச்சரை உங்களால் யூஸ் பண்ண முடியும். இதில் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, எவ்வளோ பெரிய ஆடியோ ஃபைலாக இருந்தாலும் சரி, அந்த ஆடியோ ஃபைலை இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் இம்போர்ட் பண்ணி வீடியோ கிளிப்பிங்காக எடுக்க முடியும், விசுவலைசர் வீடியோவாக எடுக்க முடியும். அதுதான் இந்த கிராக்டு வெர்ஷன் ஆப் லிங்கோட ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகே, இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணால் இதோட சிம்பிளான இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். முதல்ல நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ இதோட ஆடியோ லைப்ரரி ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான சாங்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ நம்ம சேனலோட இன்ட்ரோவை உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன். ஓகே, இதுதான் நம்ம சேனலோட இன்ட்ரோ. இந்த வீடியோவை நான் ஒரு ஆடியோ ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக. ஓகே, உங்கள் ஆடியோ லைப்ரரியில் டாப்பில் 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா விஷுவலைசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டுமே இல்லாமல் லைப்ரரி, கியூக், ஸ்லீப் டைம், ஈக்குவலைசர், லாக் ஓரியன்டேஷன், செட்டிங்ஸ், அன்லாக் ஃபீச்சர்ஸ் அப்படி எல்லாமே இருக்குது. ஈக்குவலைசர் அப்படிங்கிறது எல்லா மியூசிக் பிளேயரில் இருக்கிற ஒரு ஈக்குவலைசர் மாதிரி தான். இதில் எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லை. ஆனால் இந்த விஷுவலைசர் அப்படிங்கிறது கொஞ்சம் புதுசாகவே இருக்குது. இந்த விஷுவலைசர் ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்கள் சாங் ப்ளே ஆகும். நீங்கள் ப்ளே பண்ணி கேட்குற அந்த சாங் ஒரு வீடியோ விஷுவலாக உங்களுக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதில் ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன்ஸ் இருக்குது. அதுக்காக செகண்டில் இருக்கிற இந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஏகப்பட்ட தீம்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரையாங்கிள் சேஃப், ரவுண்ட் சேஃப் இப்படி எல்லாமே இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இது ஒரு வீடியோ விஷுவலைசேஷன் மாதிரி உங்களுக்கு ப்ளே ஆகும். இப்படி தான். இதில் இன்னும் ஏகப்பட்ட செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்க்ரீனில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம சேனலோட லோகோ கொடுத்துருக்கேன். இது மாதிரி நீங்கள் உங்களோட ஃபோட்டோவும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இமேஜ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு மாஸ்க் இமேஜ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜ் வைக்கிறதுக்காக இந்த பிக் இமேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கேலரி ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான இமேஜை நீங்கள் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்குள்ளே வைக்க முடியும். அப்படி இல்லாட்டி யூஸ் டிஃபால்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே நிறைய சேஃப்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன சேஃப் எது வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போது இதில் இருக்கிற அடுத்த வீடியோ விஷுவலைசேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் சிம்பலை கிளிக் பண்ணிட்டா நம்ம அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்கை டெக் அட்வைஸ். நான் உங்கள் மாதேஷ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் சிம்பல். இது மாதிரி ஏகப்பட்ட வீடியோ விஷுவலைசேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த விஷுவலைசேஷனை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஒரு 18 விதமான வீடியோ விஷுவலைசேஷன்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அதை பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் 50 செகண்ட்ஸ் ப்ரீவியூ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 15 செகண்ட் ஓடக்கூடிய ஒரு ப்ரீவியூ கிளிப் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும்.
இந்த எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கிற அந்த ஃபுல் சாங்குமே ஒரு வீடியோ விஷுவலேஷன் வீடியோவாக உங்களுக்கு க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி வீடியோ விஷுவலேஷன் நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா வாட்ஸ்அப், ஷேர் ஷாட், இன்ஸ்டாகிராம் இது மாதிரி சோஷியல் மீடியாஸில் நிறைய பேர் இது மாதிரி ஷேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு ஆடியோ மட்டும்தான் இருக்கும். அந்த ஆடியோவோட விஷுவலேஷன் எல்லாமே ஒரு வீடியோ மாதிரி க்ரியேட் பண்ணி போட்டிருப்பாங்க. யூடியூப்பில் கூட ஒரு சேனல் இருக்காங்க, NCS அப்படிங்கிற நேமில், நோ காப்பிரைட் சவுண்ட் அப்படிங்கிறது தான் அவங்க சேனலோட நேம். அந்த சேனலில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஆடியோவை வீடியோ விஷுவலேஷனாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம மொபைலில் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட் இருந்தது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ அப்படின்னே வச்சுக்கலாம். சிஸ்டமில் பண்ணலாம், நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஆண்ட்ராய்டு மொபைலில் பண்ணுறதுக்கு இந்த ஒரு அப்ளிகேஷன் பெஸ்ட்டாக இருக்குது. இந்த அப்ளிகேஷன் பற்றின சந்தேகங்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். இந்த அப்ளிகேஷனில் இன்னும் ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் செட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த அன்லாக் ஃபீச்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஏகப்பட்ட செட்டிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். அது மட்டுமே இல்லாமல் இந்த பென்சில் ஐக்கானில் ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் செட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங்ஸில் நீங்கள் ஒவ்வொன்றா பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட்டிங்கோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் இம்போர்ட் பண்ணுற ஆடியோ சாங்கோட சைஸ் எவ்வளோவா இருந்தாலுமே பரவாயில்ல, அந்த சாங்கை நீங்கள் இதில் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோவாக அவுட்புட் எடுக்கலாம். அதிகபட்சம் வீடியோ ரெண்டரிங் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஆகும். ஆடியோவை இம்போர்ட் பண்ணி வீடியோவாக அவுட்புட் எடுக்கிற அந்த ஃபைலோட சைஸ் ஒரு 200 MBக்கு மேலே வரும். அந்த அளவுக்கு உங்கள் ஃபோனில் ஸ்டோரேஜ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தது அப்படின்னா ஈஸியாக ரெண்டரிங் ஆகிடும். நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணி ஒரு ஆடியோ விஷுவலேஷன் வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.